வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிரதமர் மோடியாக இருக்கிறது லேசான விஷயமா நினைக்கிறீங்க? எவ்வளவு பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா? இப்போ கூட பாருங்கள், ஒரு பக்கம் சிஜேபி போராட்டம் அப்படிங்கிற பேரில் அராஜகம் நடந்துக்கு இருக்கு. மோடிக்கு எப்படியாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சிஜேபி போராட்டம் டெல்லியில். இன்னொரு பக்கம் பஞ்சாப்ல இருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் வரப்போகிறாங்க, வந்துக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து. என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? இந்தியா அமெரிக்கா இடையே நடந்த ட்ரேடு டீல் இருக்குல்ல, இந்த ட்ரேடு டீல் விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு கிளப்பி விட்டு, இல்லை யாரோ தூண்டி விட்டு பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள் டெல்லி நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. புதிய வேளாண் சட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சுல, இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை தூண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மூலமாக தூண்டிடணும் அப்படின்னு சதியெல்லாம் நடந்து அதை கரெக்டாக மோடி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் விவசாயிகள் பேரில் ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பலாம் அப்படின்னு யாரோ பிளான் போடுற மாதிரி தெரியுது. இது ரெண்டாவது. மூணாவது, ஜம்மு காஷ்மீருடைய சிஎம் ஒமர் அப்துல்லா டெல்லியில் உட்காந்து போராட்டம் நடத்திக்கிருக்காரு தனியாக. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும், ஆர்டிகல் 370 ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஒரு பக்கம் இவர் வேற. மோடிக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் நெருக்கடிகளை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே வேலை பார்த்துக்கு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சமாளித்து நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்ணிக்கிருக்காரு மோடி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இவ்வளவு இஷ்யூ போய்க்கிருக்கு. தமிழக பாஜக கும்பல் என்ன பண்ணுறாங்க? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்து இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதிகளை எக்ஸ்போஸ் பண்ணணும்ல மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில். சிஜேபி போராட்டமா, நம்ம சேனல்லையே சிஜேபி போராட்டத்துக்கு பின்னாடி என்னென்ன சதிகள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிக்கிருக்கோம். அவர் பாஜக மாநில தலைவர், எவ்வளவோ சோர்சஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து தகவல்களை வாங்கி மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்ல, சிஜேபியுடைய முகத்திரையை கிழிக்கணும்ல. ஆனால் ஒரு சின்ன ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை சம்மந்தமாக கொடுக்கவே இல்லை நயினார் மட்டும் கிடையாது, வானதி அக்கா, தமிழிசை அக்கா, அண்ணாமலையை திட்டணும்னா வரிசையில் வந்துடுவாங்க, ஆளாக நிற்பாங்க. ஆனால் பேச வேண்டியதுக்கு பேச மாட்டாங்களே அப்படிங்கிறதான் பாஜகவுடைய உண்மையான தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்குது. எனக்கு என்ன ஆசைனா, திடீர்னு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பை கொடுத்து இந்த சிஜேபி பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த சதிகளை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசைங்க. பாஜகவை விட்டு வெளியில் வந்துட்டார். இதுக்கப்புறம் அண்ணாமலை இது சம்மந்தமெல்லாம் பேசுவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். இருந்தாலும் என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினேன். ஏன்னா நடக்கிறது பிஜேபிக்கு எதிராகவோ மோடிக்கு எதிராகவோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்க்க வேண்டாம். நாட்டுக்கு எதிரானது சிஜேபி போராட்டம்லாம், நம்மளுடைய தேசத்துக்கு எதிரானது. அண்ணாமலை தேச பார்வை கொண்ட ஒரு மாநில கட்சி அப்படிங்கிறத முன்னிறுத்தி தானே வி த லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. அந்த வகையில் நம்ம நாட்டுக்கு இந்த சிஜேபினால ஆபத்து, அதை அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணணும். பிஜேபியில் இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்பயும் அண்ணாமலை ஒரு தேசியவாதியாக தாராளமாக பண்ணலாம். என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினேன். மற்றபடி இதை டெஃபினட்டாக பேச வேண்டியவங்க பாஜக காரங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவ்வளவா அவங்க பேசவே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.